இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி அரைக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். எல்லா நான்வெஜ் ஐட்டம் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூண்டை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். அந்த இஞ்சி உரிக்கிற சமயத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு உரித்தோம்னா ஈஸியாக உரிச்சிடலாம். கையும் வந்து காந்தாது. அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து பூண்டை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து இஞ்சியோட தோலை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி இஞ்சியோட தோலை வந்து நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்கிறதுக்கு 1/2 கிலோ இஞ்சியும் 1/2 கிலோ பூண்டும் வந்து எடுத்திருக்கேன். சில பேர் வந்து 3/4 கிலோ இஞ்சியும் 1/2 கிலோ பூண்டும் போட்டு அரைப்பாங்க. ஆனால் நான் எப்போயுமே ரெண்டுமே சரிசமமாக தான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி தோலை எல்லாத்தையும் நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பூண்டை வந்து உரிச்சிடலாம். இப்போ தண்ணியிலேருந்து அந்த எல்லா பூண்டையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம உரிக்கும்போது ஈஸியாக வந்து உரிச்சிடலாம். கையும் வந்து காந்தாது. அதனால் தண்ணியில் போட்டு உரிச்சிக்கலாம். பூண்டு எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இப்போ பூண்டையும் வந்து கழுவிட்டு அதையும் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சியை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்சியை ஓட விடுவோம். இந்த இஞ்சி அரைச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக பூண்டையும் சேர்த்து அரைச்சோம்னா நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.